शक्नोतीह यस्सोडं प्राक् शरीर विमोक्षणात् कामक्रोधोभ्यम संयुक्त ससुखी नरः शरीரம் விழுந்து போகிறதுக்கு முன்னாடியே யார் ஒருத்தன் காமம் குரோதம் உத்பவம் வேகம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் தாண்டி போயிருக்கானோ அவன்தான் திருப்பி பிறக்க மாட்டான். யார் ஒருத்தனுக்கு சாகிற வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் சாகும்போது உயிர் இழிச்சிடும், எனக்கு அது வேணும் இது வேணும், அவங்ககிட்ட கடை வரணும் இவங்ககிட்ட கடை வரணும், இதை வந்து நீ எடுத்துக்கோ அந்த நீ எடுத்துக்கோ சொல்லி யார் வைக்கிறானோ அவன் திருப்பி திருப்பி போகிறதே தான் ஆகணும். யார் ஒருத்தனுக்கு இதெல்லாம் சுகதுக்கங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆத்மஸ்வரூபந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிண்டு யார் ஒருத்தர் இருக்கானோ சக்னோதிக யஸ்ஸோடம் பிராக் ஷரீர விமோட்சனாத் சரீரம் போகிறதுக்கு முன்னாடி யார் ஒருத்தர் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கானோ காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தா சசுகி நரஹ அவன்தான் சுகத்தை அடையிறான், அவன்தான் துக்கத்தை அடையவே மாட்டான். ஒரே சுகத்திலே இருந்துகிட்டே இருப்பான், ஆத்ம சுகத்திலே இருந்துகிட்டே இருப்பான். எது வரைக்கும் இந்த சுகதுக்கம்லாம் இருக்குன்னா சரீரம் உள்ள வரைக்கும் இருக்கும். ஆனால் சரீரம் வரத்துக்கு சாகிறதுக்கு முன்னாடியே இந்த சரீரத்துலேருந்து அந்த விமானம் படுத்தினால் அவன் சுகமாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான், பறக்கவே மாட்டான். யோ அந்த சுகந்தரா ராம தமந்தர் ஜோதிரேவியா யோகி பிரம்மனிர்வாணம் பிரம்மதூகோ அதிகச்சதி. அதனால் அனித்திய சுகத்தில் யார் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது. அப்படி இல்லாமல் நித்திய சுகத்திலே யார் ஒருத்தன் இருக்கானோ அதிலே அடங்கி யார் இருக்கானோ அவன் ஆத்ம ஜோதிஷில் அடைஞ்சிடுறான். ஆத்ம ஜோதிஷ் ஒன்று தான் நிஜமாக இருக்கக்கூடியது. பாக்கி ஜோதிஷெல்லாம் வெறும் எண்ணெய் போட்ட வரைக்கும் பிரகாசம் இருக்கும், கரண்ட் உள்ள வரைக்கும் எரியும். இப்படிலாம் ஒரு காரணத்தினால ஒரு காரியம் ஆகும்போது எல்லாம் அனித்தியம். காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது. இயற்கையாக உள்ள ஜோதிஷ் எப்படி இருக்கோ அப்படி தான் வரும்னா அதுதான் நித்தியமான ஜோதிஷ். பாக்கி ஜோதிஷ் எல்லாம் வந்து போகிற ஜோதிஷ். எண்ணெய் ஊற்றினா தான் எரியுது, எண்ணெய் நினச்சி போச்சா நிறுடுறது, கரண்ட்டு போய்ட்டுனா போய்டுறது. அதெல்லாம் அனித்திய பிரகாசம், அனித்திய ஜோதிஷு, அனித்திய சுக துக்கங்கள். நித்திய சுகம் நித்திய ஜோதிஷ் எதுன்னா எது அழியாத இருக்கோ, காரண காரியங்கள்லாம் இல்லாமல் இயற்கையாக இருக்கோ, சுபாவமாக இருக்கோ அதுதான் நித்தியமான சுகம். பிரம்மபூதோ அதிகச்சதி அப்படி உள்ளவன் பிரம்மஸ்வரூபத்தையே அடைஞ்சு விடுறான், திருப்பி பிறக்கவே மாட்டான். லபந்தே பிரம்மநிர்வாணம் க்ஷயா க்ஷபித கல்மஷாக சின்னாத்வைதா யதாத்மான சர்வபூத ஹிதேரதா. அதனால் ரிஷிகள்லாம் எப்படி இருந்தான்னா அந்த காலத்திலெல்லாம் பிரம்ம நிர்வாணத்தை அடையணுங்கிறதுக்காக க்ஷபித கல்மிஷாக எல்லா பாவ புண்ணியத்தையும் சுட்டு யதாத்மான சர்வபூத ஹிதேரதா எல்லா வஸ்துக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குது. அதிலே மனசு லயிச்சு போனவன் யார் இருக்காளோ அவன்தான் சரியான ஆள். அவனுக்கு தான் பிறப்பு இறப்பு எல்லாம் வரவே வராது. அவன்தான் பாவ புண்ணியம் இல்லாதவன், அவனுக்கு தான் மறுபிறவே வரவே வராது. காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் மிதச்சேசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் ததே விகிதாத்மனாம். அதனால் யார் ஒருத்தர் காமக்ரோதம் லோபங்கள்லாம் இல்லாமல் இருக்காளோ அவன் தான் யதி. அவனுக்குத்தான் மனசு ஈஸ்வர ஸ்வரூபத்திலேயே ஆத்மஸ்வரூபத்திலேயே லயிச்சிருக்கும். அபிதோ பிரம்ம நிர்வாணம் அவன் பிரம்மஸ்வரூபத்திலேயே நின்றுட்டே இருப்பான். வர்த்ததே விதிதாத்மனாம் ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சுட்டு அப்படியே அதிலேயே நிஷ்டையாக இருந்து அந்த ஸ்வரூபத்திலேயே லயிச்சு போய் வேலையெல்லாம் பண்ணிட்டே இருப்பான். இப்போவே நம்ம பல வேலைகள் வீடுகளில் பண்ணுறோம். அந்த வேலையிலே லட்சியம் வரும்போது யாராவது வந்துட்டு போனால் கூட நமக்கு யாரும் தெரியாது. எங்கே மனசு லயிச்சு போச்சோ அங்கே இன்னொன்று டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட அவனுக்கு தெரியாது. அப்படி ஒரே முகமாக இருக்கிறது உலக விஷயத்திலேயே. நம்ம வீட்டில் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தவா யார் வந்தால் யார் போனால் தெரியாமல் அந்த லயத்தோடு பண்ணிட்டு இருந்தோமானால் இது பிரம்ம விஷயத்துக்கான சொல்லுவானே. பிரம்ம விஷயம் வந்தாச்சுன்னா அந்த ஆத்மஸ்வரூப நிலை வந்தாச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. யார் வந்தாலும் என்ன வந்தாலும் எது போனாலும் எது வந்தாலும் பிறப்பா இறப்பா ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஒன்றும் கிடையவும் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் வரவும் வராது. ஸ்பர்ஷாம் கிருத்வா பகிஷ்யாம் சक्षुषिश्चान्तरे ध्रुवो प्राणापानसमयुक्तो नासाभ्यन्तरचारिणो यतेन्द्रिय புத்தி வினிர்மோட்சபராயண விகிதேச்சா பயக்ரோதா எஸ்ஸதா முக்தேவசா. அப்போ என்ன பண்ணணும்னா சாதனைகளை சொல்லிட்டு வர்றதில்ல வேறு. ஆகினால ஸ்பர்ஷ சுகம், கண்ணால் பார்க்கக்கூடிய சுகம், காதால் கேட்கக்கூடிய சுகம், இதெல்லாம் என்ன பாட்டு நல்லா கேட்டுட்டா காதுக்கு எளிமையாக இருக்குது, ஆஹா சந்தோஷம் வரும். ஸ்பர்ஷ சுகம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் தொட்டால் நல்ல பண்ணு முதுவாக இருந்தான்னா ஆஹா ஆஹா ஆனந்தம் வரும்.
அந்தமாரி சாப்பாட்டுக்கு என்ன நல்ல ஜாங்கிரிங்கிற சாப்பிட்டா ஆஹாஹாஹாங்கணும். ஜிஹ்வா வாய் இப்படி உறுப்புகள் மூலமாக வரக்கூடிய எந்த சுகம் இருந்தாலும் அவைகள்லாம் விட்டு அவை எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லா உறுப்புகளையும் ஒன்றுபடுத்தி ஒரு இடத்துல நிறுத்தி மனசில் நிறுத்தி புத்தியில் நிறுத்தி அந்த புத்தியில் நிறுத்துகிற பிற்பாடு நாசாபியந்தர சாரிணம், நாசான மூக்கு, 2 வழியில் அப்படியே இந்த எல்லா பிராணனும் அப்படியே நிற்கணும். இந்த மூச்சு காற்று சமமாக வந்ததுனால் சாதனை ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். சாதனை முடியல, சாதனையில் அது ஒரு நிலை. இப்போ எப்படி இருக்கும், எல்லாருக்கும் மூக்கு ஒன்று இந்த பக்கமாக காற்று வரும், ஒன்று இந்த பக்கமாக காற்று வரும். சமமாக காற்று வந்ததுனாலே ஓரளவு அவன் அந்த சாதனையில் முன்னேறின்னு இருக்கான்னு அர்த்தமாகும். அப்படி எத்தேந்திரிய மனோபுத்தி, இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் அடக்கி நல்லவன் ஆயிட்டானால் முனிர் மோட்சபராயணா, அவன் தான் மோட்சத்தை வழிக்கு போகிறவன் ஆனது. விகதேச்சா பயக்ரோதா எஸ்தா முக்தேவசா, ஆசையை விட்டு கோபத்தையும் விட்டு துவேஷத்தையும் விட்டு அபிமானத்தையும் விட்டு எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன்தான் முக்தி வழிக்கு நல்ல வழிக்கு வரத்துக்கு வாய்ப்புள்ளவனாக ஆகிறான். போக்தாரம் யஜ்ஞதபசாம் கர்மலோக பலம் கர்மலோக மகேஸ்வரம் சூர்தம் சர்வபூதானாம் யாத்வா மாம் சாந்தி விருட்சதி. இது வரைக்கும் யஜ்ஞத்துலலாம் யாகங்கள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அது வரைக்கும் போக்தாவாக இருப்பான். அந்த போக்தா ஸ்வரூபம் நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் பண்ணேங்கிற எண்ணங்கள்லாம் போயிடுத்துக்கோனால் சர்வலோக மகேஸ்வரம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர் தான் போக்தா தவிர நான் போக்தா இல்லை, நான் சாப்பிட்றவன் இல்லை. சாப்பிட்றப்பா நம்ம நினைக்கிறோம் நல்லா சாப்பிட்டேன் இன்றைக்கிங்கிறோம். அது நம்மளுடைய அபிமானத்தினால போக்தா நான் தான் நினைக்கிறோம். ஆனால் உலகத்தில் செய்கிற அத்தனை காரியம் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் எல்லாத்தையும் போக்தா யார்? ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அவர் தான் இந்த புண்ணியத்தையோ பாவத்தையோ செய்கிற காரியத்தையோ பலத்தையோ எல்லாம் அவர் தான் கொடுக்குறார், அவர் தான் எடுத்துக்கிறார், அவர் தான் செய்கிறார். அந்த மாதிரி ஒரு தியாக புத்தியோடு உட்காந்துட்டோமானால் சூரியம் சர்வபூதானாம், எல்லா பிராணியை பார்த்தாலும் ஒருத்தருட்டையும் துவேஷமே வரக்கூடாது. எல்லார்ட்டையும் அபிமானத்தோட ஈஸ்வர ஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் தான் எல்லா இடத்துலையும் அபிமானமாக இருக்கணும். யார் ஒருத்தன் ஆத்மஸ்வரூபந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்கிறானோ அவனுக்கு என்ன ஆச்சு? சாந்தி விருட்சதி. அவன் ஒருத்தன் தான் சாந்தியாக இருக்கும்படி பாக்கி எல்லாம் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். சுகதுக்கெல்லாம் வரும், பாவப்பட்டங்கள்லாம் பண்ணுவோம், దుఃఖங்கள்லாம் வரும், அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். சாந்தம் లేదు, சௌக்கியமும் లేదు. தியாகபுரம் பாடினார், சாந்தி இருந்தால் தான் சௌக்கியமே கிடைக்கும், சாந்தி இல்லைன்னா சௌக்கியமே வராது. அது எதை வச்சு சொல்லிட்டுருக்காரு? ராமனை பற்றி சொல்லும்போது ராமனே நினச்சிட்டே இரு, அப்போ ராமனை நினைக்கிறேங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், சாந்தி கிடைச்சா சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளும் கூட மனசாந்தி வர்றதுக்கும் புத்தியில் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கும் எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் தான் எல்லாத்துலேயும் அந்த அபிமானத்தை வச்சுட்டோமானால், அந்த ஆசையை வச்சுட்டோமானால், ஆசையை விடுறது ஒன்று, ஆசை எல்லாத்துலேயும் வைக்கிறது ஒன்று. இதில் வைக்கிறது அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது இல்லை, எல்லா சுரூபமும் ஆத்மா தான். அதில் நம்ம பிரயோகத்தோட கூட அதிலே ஆத்மாவிலே அதிலே நிஷ்டை பண்ணி அதிலே தியானம் பண்ணுவோமானால் அப்போது எல்லா சுரூபமும் ஆத்மா தான் ஒரு அனுபவம் வரும்பொழுது சாந்தி தானாகவே கிடைக்கும். துவைத வஸ்து வரைக்கும் சாந்தி கிடைக்காது, 2 வஸ்து தோன்ற வரைக்கும் சாந்தி கிடைக்காது. ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் சாந்தி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு சாந்தியை அடைஞ்சு சாந்தியின் மூலமாக சுகத்தை அடையிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த பிறப்பின் முக்கியமான ஒரு லட்சியம். அதுக்கு தான் இந்த பிறந்திருக்கோம். அதனால் இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ, வேறு எந்த வேலை நாயாக பிறமோ மானாக பிறமோ மிருகமாக பிறப்போ எப்படி பிறப்போ தெரியாது நமக்கு. தேவதைகளாக பிறப்போ எப்படி பிறந்தாலும் திருப்பி வந்தாகணும். பிறப்புன்னு வந்தாச்சே திருப்பி வந்தாகணும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ, ஏது வருமோ, என்னென்ன சுகத்துக்கு வருமோ ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறார். பிறவி தப்பினால் இப்பிறவி தப்பினால் ஏது வருமோ என்றார். அதனால் இந்த பிறவியிலே நம்ம லட்சியத்தை அடையிறது தான் நம்மளுடைய முக்கியமானது. இந்த பிறவிக்குள்ளேயே சாந்தி அடைஞ்சு சௌக்கியத்தை அடையிறது தான் ரொம்ப லட்சியம் என்று பகவத்கீதையில் அவருக்கு சொல்லி, நீ கர்மயோகத்தை நன்னா பண்ணு, நீ பண்ண 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 ஈஸ்வர சுரூபந்தான் எல்லாம் பண்ண சொல்லிருக்கு, நான் தான் உன்னை ஆட்டி படைக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணலை, ஜடம் உன் உடம்பு, நான் தான் உள்ளுக்குள்ளே பூந்தடித்து வேலை செஞ்சு இதெல்லாம் பண்ண சொல்கிறேன். அதை புரிஞ்சுட்டேன்னா உனக்கு சௌக்கியம் கிடைக்கும். இவா போயிட்டாலே அவா போயிட்டாலே அழகு இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது உனக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே நான் இருந்து ஆட்டி படைக்கும் போது உனக்கு என்ன வந்தது? நீ பொம்மையில் ஆட்டக்காரன் பிடிச்சி இழுக்கிறானோ அப்படிலாம் பொம்மை வரும். அப்படிலாம் ஆட்டி படைக்கிறோம் யார்? நான் தான். அதனால் அதை பார்த்து பொம்மைக்கு ஏதாவது அழுவ வருமா என்ன? ஒன்றும் வர வாய்ப்பே கிடையாது. அதனால்
நான் பொம்மலாட்டக்காரமே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவன் நான் தான். நீ பொம்மை மாரி இருக்க, அதனால் எந்த சுகத்துக்கும் உனக்கு ஒன்றும் வரவே வராது. பொம்மலாட்டக்காரனுக்கும் வராது, உனக்கும் வராது. ஏன் பொம்மலாட்டக்காரன் இப்படி ஆட்டணும்னு தோன்றதோ கர்மா மனசு வச்சு அவன் ஆட்டுறான். ஈஸ்வரன் நம்ம கர்மா வச்சுக்கிட்டு அவனை ஆட்டிக்கு அடித்து பண்ணுறான் அவன். அந்த மாதிரி பகவான் நம்மளுடைய கர்மாக்களை வச்சு ஆட்டி படைச்சி பண்ணுறதுனால இதெல்லாம் நடக்கிறது. அதை புரிஞ்சுட்டேன்னா நீ தான் பகவான் தான் நம்மளெல்லாம் இப்படி ஆட்டி படைச்சி பண்ணிட்டான்னு புரிஞ்சுட்டேன்னா இப்போ நீ ஒன்றும் ஆடலை, உன்னுடைய புண்ணியபாவம் ஒன்றும் ஆடலை, உன்னுடைய சுகத்துக்கு ஒன்றும் வரலை, எல்லாமே ஈஸ்வர பொண்ணாக போச்சு. அதனால் அந்த மாதிரி நிலை அடையிறதுக்கு இந்த பிறவிலேயே நாம் எல்லாம் முயற்சி எடுக்கணும். இப்பிறவி தப்பினால் இப்படி வருமோ எது வருமோங்கிறதுனால அடுத்த பிறவிலாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது உயர்ந்த பிறவி மருந்த பிறவி கிடச்சிருக்கு. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அருது அருது மாடராய் பிறத்தல் அருது. அவ்வளோ அருதான மனித பிறவியை நாம் வேஸ்ட் ஆக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி சாதனைகளை பண்ணி அந்த சாதனைகளுடைய பலனாக சாந்தி அடைஞ்சு சுகத்தை அடையிறதே மனித வாழ்வின் முக்கிய லட்சியம். அதுக்கு எல்லோரும் பிரயத்தனப்பட்டு சாதனைகள் பண்ணி ஞானத்தை அடையணும். இதெல்லாம் நமக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கார். அதனால் நாளைக்கே இறங்கி வேலை செய்யணும்னு அர்த்தம் இல்லை. உத்தியோகத்தை விட்டு பொண்டாட்டி விட்டு போயிட்டு அவ்வளோதான், எல்லாம் திண்டாடும் நாம் திண்டாடணும் உபத்திரப்படணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சாதனைகளாக சொல்லி இந்த மாதிரி நிலையில் வரவாளுக்கு அமைதி கிடைக்குங்கிறது ஒரு வழிமுறையை சொன்னாரே தவிர நானும் நாளைக்கு இதுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டு போட்டா அதுக்கெல்லாம் அழுது நம்ம அழுது உபதிரவம் தான் இன்னும் ஜாஸ்தி. அவள் நமக்கு அழுக உபதிரும் அபிமானத்தால் அட்டாச்மெண்ட்னால. யார் எழுதாலும் என்ன எழுதாலும் நாம் எழுதாலும் எதுவுமே நம்மகிட்ட ஒட்டாத இருக்கிற நிலைமை தான் ஆத்மஸ்வரூப நிலை. அந்த நிலை வரத்துக்கு இதெல்லாம் சாதனைகளை பண்ணி நன்னா பண்ணுன்னு பகவான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கீதை வழியாக நீ இத்தனை பேர்கிட்ட யுத்தம் பண்ணாலும் அவளுக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒன்றும் வராது, உனக்கு பாவம் வராது, ஒன்றும் வராது, நான் தான் ஆட்டி படைக்கிறவன், எல்லாம் நானே முன்னாடியே எல்லாம் முடிச்சுட்டேன், நீ ஒன்று வியாஜமாக வச்சு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்கிறார் பகவான். அப்படி ஒரு நாமும் கூட ஒரு இந்த பிரபஞ்சத்தில் ஆடி விளையாடுறதுக்கு ஒரு ஆளாக படைச்சிருக்காரு தவிர பகவான். அதே பகவானுக்கு நம்மளுடைய கர்மாக்கள் பாவங்கள் எல்லாத்தையும் ஒப்பிச்சேச்சுன்னா அவர் நமக்கு சுகத்தையும் சாந்தியும் கொடுப்பார். அவர்கிட்ட ஒப்பிக்காத வரைக்கும் திருப்பி புண்ணிய பாவங்களுக்கு அனுசரித்து பலத்தை அனுப்பிச்சுட்டு தான் இருக்க முடியாது இருக்கும். அதனால் அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் பகவதர்ப்பணம் பண்ணி சாதனைகளை பண்ணி சாந்தியும் சுகத்தையும் அடையணும்னு சொல்கிறார்.